சார் இப்போ வந்து பிரெயின் அண்ட் கட் 2ம் தான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. கட் என்ன சொல்லுதோ அதுதான் பிரெயின் கேட்குதுன்னு சொல்றாங்க. அப்போ பிரெயின் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வச்சுக்கலாம் சார். ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சன் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷனோ, இல்ல ஒரு சிரமமோ இருக்கப்போ, அவங்களோட பிலீஃபு, அவங்களோட இது டேக் அவே எப்படி இருக்கும்? ஒரு எனக்கு கடவுளே நான் நம்ப மாட்டேன். எல்லாமே நான் தான் நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும் சார்? ஸோ ஒரு சிலர் நாத்திகர் கூட நான் பார்த்துருக்கேன். பகவத்கீதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி ஆத்திகராக இருக்கணும்னு கூட இல்லை, நாத்திகராக கூட இருக்கலாம். ஒரு ஃபேமஸ் பகவத்கீதா ஸ்லோகா இருக்கு. சுகே துகே சமே கிருத்வா யுத்த யுத்தஸ்வ. அதாவது நீ வாழ்க்கை என்னும் யுத்தத்துல சுகம் வந்தா வரலாம், துக்கம் வந்தா வரலாம். சமே கிருத்வனா நீ வந்து உன்னுடைய மனசுல இருக்கிற ஒரு நிம்மதி லெவல் அப்படியே வச்சுக்கோ. லாபே லாபம் ஜெயே அஜயம். லாபம் இருந்தாலும் லாபம் இல்லாட்டி இருந்தாலும், நீ வெற்றி இருந்தாலும் தோல்வி இருந்தாலும், எவன் உடன் அப்படி இருக்கின்றானோ கர்ம வினைகள் அவன் எடுக்க மாட்டான்னு சொல்லுது. நீ வந்து சாமி கூப்பிட்டுட்டே இருக்கணும், கோயிலுக்கு போய் 3 வாட்டி இப்படி சுத்தணும்னு சொல்லல பகவத்கீதா. கடைசி ஸ்டான்ஸாவில் சொல்லுது நம்ம இருக்கிறது கலியுகத்தில். கலியுகத்தில் வந்து வேற வழியே இல்லைன்னா சர்வதர்மம் பரித்தியாஜ்யம் மாமேகம் சரணம் பிரஜா அஹம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷாயிஷ்யாமி மாசுச்சகா. நீ என்னமே என்கிட்ட சரணடைஞ்சிட்டு வேற ஒன்றுமே வேணாண்டா சொல்லிடுறாரு பகவத்கீதையில். அப்படி சரணடையாதவர்களுக்கு இன்னொரு ரூட் இருக்கு, கர்மயோகி ரூட் இருக்கு. வெறும் ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு ஞான யோகி ரூட் இருக்கு. நீங்க ரமணர் எடுத்தீங்கன்னா ஒரே முறை ரமணர் திருவண்ணாமலைக்கு போறாரு. ஒரு முறை போய் இந்த லிங்கத்தை பார்த்து அப்படியே அங்கே அந்த அப்படியே தோய்ந்து போயிடுறாரு, அப்படியே பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அவர் விருப்பாக்ஷா குகைகள், அவர் இந்த ரமணாசிரம குகை அங்கதான் இருந்தாரு. பெருசா அவர் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வரல. ஏன்னா அவர் வந்து ஊமை, நான் யார், நான் இறந்து போகும்போது என்ன ஆகும் அப்படி நினைச்சு ஞான யோகத்துல போனார். ஸோ இட் இஸ் அ பியூட்டி ஆஃப் இந்து தர்மம். யோசிப்பவனுக்கு ஞான யோகா, செய்பவனுக்கு கர்ம யோகா. இப்போ நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரேட், காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃப்ரீ சர்ஜரி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, குழந்தைங்களுக்கு பார்க்குறாங்க. இவங்க போதும் உங்க கர்ம யோகா. அல்லது எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாப்பா, உங்க கால் அடைஞ்சு தூக்கிட்டு போகணும்னு சொல்றவங்களுக்கு பக்த யோகா. அண்ட் இட் கிவ்ஸ் யூ மிக்சர் ஆஃப் போத். நீங்க பக்த யோகா பிளஸ் பக்த கர்ம யோகா பண்ணலாம், கர்ம ஞான யோகா பண்ணலாம். நான் பண்றது பர்சனலி பக்த கர்ம ஞான யோகா. யோசிப்பேன் என்னடா ஆகும் இப்படியா நம்ம போகும்போது, நம்ம சரி எரிச்சு போயிடுவாங்க. அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படி யோசிக்கிறவன் ஞான யோகி. நான் வேலை செய்கிறேன், ஒரு குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன், அந்த குடும்பம் தான் எனக்கு ஆண்டவன் நினைக்கிறவன் கர்ம யோகி. எனக்கு சிவனை நினைச்சா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் பாருங்க, அந்த நிமிஷம் வந்து அந்த தருணம் நான் பக்த யோகி. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ள பல அம்சங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம டவ்டெயில் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறது தான் நம்ம இந்து மதத்தோட ஸ்பெஷாலிட்டி.